தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அதாவது அந்த ப்ரொமோவில் பார்த்த சீன் தான் இன்றைக்கி எபிசோடாக ஒளிபரப்பாகி முடிஞ்சிருச்சு. கார்த்தி மண்டபத்துக்கு வராரு. கார்த்தியை பார்த்ததுமே ஒட்டுமொத்த எதிரிகளும் செம ஷாக் ஆகிறாங்க. அட இவன் எப்படி இங்கே வந்தான்னு சிவனாண்டி ஒரு பக்கமும், வரமாட்டான்னு சொன்னால் வந்து நிற்கிறீங்களேன்னு மாயா ஒரு பக்கமும் அதிர்ந்து போய் நின்றுட்டுருக்காங்க. கார்த்தி வந்த சந்தோஷத்தில் அந்த இடத்துல மயில் வாகனம் பாட்டிக்கிட்ட கூப்பிட்டு சொல்ல, கார்த்திகிட்ட விசாரிக்கிறாங்க. என்னாச்சு, அந்த நர்ஸு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது, இல்லை அந்த பொண்ணுக்கு சின்னதாக அடிபட்டிருக்கு, மயக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 hours கழிச்சு தான் மயக்கம் தெளின்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் மண்டபத்துக்கு வந்தேன்னு சொல்ல, அந்த இடத்துல நவீனும் என்ட்ரி கொடுக்குறாங்க. ரேவதியுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினாலும் மாப்பிள்ளை யாருன்னு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு ராஜராஜன் கார்த்திகிட்ட கேட்க, அதுக்கு தான் நவீன் இருக்கார்ல அப்படின்னு சொல்லும்போது துர்காவுடைய என்ட்ரி. துர்காவை கூப்பிட்டு அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கார்த்தியும் கேட்க, என்னது இது துர்காவா, ஒரு கல்யாண பொண்ணு பேர் ரேவதி தானே சொன்னேன், என்ன நீ துர்கான்னு கூப்பிட்டுருக்கியான்னு நவீன் ஒரு பக்கம் கார்த்தியை பார்த்து கேட்க, இது ரேவதியோட தங்கச்சி துர்கா அப்படின்னதும் அப்போ தான் நவீனுக்கு உண்மை என்னன்னு புரியுது. ஸோ கார்த்திகிட்ட இவ தான் கல்யாண பொண்ணுன்னு சொல்லி என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, நான் இவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் என்னால் மனசை மாற்றிக்க முடியாதுன்னு நவீன் ஒரு பக்கம் சொல்ல, இப்படி சொதப்பி வச்சுருக்கீங்களே அப்படின்னு கார்த்தி ஒரு பக்கம் மயில் வாகனத்தை கேட்க, அந்த இடத்துல கார்த்தியும் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதாவது ரேவதியுடைய கல்யாணமே தடுத்து நின்னாலும் நான் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. கார்த்தி வந்ததுமே சிவனாண்டி, மாயா, சந்திரா இவங்க 3 பேருமே ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. ஸோ யார் வந்தால் என்ன, நம்ம கையில் ரேவதின்ற ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்குது, இந்த கார்டை வச்சு தான் இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தி முடிக்கணும்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட, கார்த்தி ஈஸ்வரியோட ரூமுக்கு போகிறத பார்த்த சந்திரா, கண்டிப்பாக அக்கா கிட்ட உண்மையை சொல்ல தான் இவன் போகிறான், இப்போ இவன் சொல்கிறத ரேவதி கேட்டால் ரேவதியே வந்து உண்மை என்னன்னு புரிஞ்சுப்பா, அப்புறம் ரேவதி மனசை யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல, கரெக்டாக மாயாவும் ரேவதியை கூட்டிகிட்டு அவங்க அம்மா ரூமுக்கு போகிறாங்க. எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு ரேவதி ஒரு பக்கம் கேட்க, நீ போய் எங்கள் டிரைவர் என்ன சொல்கிறான்னு பாரு அப்படின்னு சொன்னதும் கார்த்தி, ஈஸ்வரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை ரேவதி கேட்குறாங்க. அதாவது ப்ரொமோவில் பார்த்த சீன் தான். மாப்பிள்ளை மகேஷ் வந்து நல்லவர் கிடையாது, அவங்களுக்கும் அவங்க அன்னிக்கும் தப்பான உறவு அப்படின்ற உண்மையை ஈஸ்வரி கிட்ட சொல்லும்போது, இது யாரோ தப்பாக வதந்தியை கிளப்பி விட்ருக்காங்க, இதை நீ நம்பாதன்னு சாமுண்டீஸ்வரி தனக்கு எந்த உண்மையும் தெரியும் அப்படின்றத வெளிப்படுத்திக்காமல் இங்கே கார்த்திகிட்ட பேச, இதை கேட்டு ரேவதி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் ரேவதி மாயா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிரைவர் அம்மா கிட்டே பேசினார், ஆனால் அம்மா அதை நம்பலை, இதெல்லாம் தேவையில்லாத வதந்தி, இதை நம்ப வேணாம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா நம்புனா தானே பிரச்சனை, அம்மாவே நம்பலை அப்புறம் என்னன்னு ரேவதி ஒரு பக்கம் மாயா கிட்ட சொல்ல, அப்போது மேடம் வந்து நம்பலையா அப்படின்னு சொல்லி மாயா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி, என்னாச்சு உனக்கு, கல்யாணத்தை வச்சுட்டு எதுக்காக அந்த நேரத்தில் கோவிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கிட்டே கேட்க, அப்போது சாமுண்டீஸ்வரியும் தன்னை கடத்திட்டதா உண்மை எல்லாத்தையுமே ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளை மகேஷ் வந்து நல்லவர் கிடையாது, அவன் கேடு கட்டவன் அப்படின்ட்டும், ரேவதிக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை நான் பார்த்துட்டேன், நம்ம வீட்டு டிரைவர் தான் அப்படின்றதையும் ராஜேஸ்வரி கிட்ட சொல்ல, டிரைவர் தான் மாப்பிள்ளை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ராஜேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த வாரமும் கல்யாணம் நடக்காது அப்படின்றதான் இன்னைக்கு எபிசோடு. சரி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.